நீங்க எப்படி முதலமைச்சர் ஆனீங்க தெரியுமா? யாருன்னு எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தவர் தெரியுமா? கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தது பாரு, பறந்துகிட்டு வந்தது பாரு, எப்படியோ வந்துட்டல. என்னை கண்டா பயப்படுறீங்கள? ஒரு கிராமத்துக்காரன் கண்டா பயப்படுறியா இல்லையா? பயம் வந்துடுதுல. நான் பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரேன்னாரு. ஆமாப்பா, நான் என் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன், நீ கோடீஸ்வரன் இருக்குத. உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தவர் தெரியுமா? எப்படி வந்தார் என்ன தெரியுமா? அதான் மக்கள் கேட்கறாங்க. கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தது பாரு, பறந்துகிட்டு வந்தது பாரு, எப்படியோ வந்துட்டல. என்னை கண்டா பயப்படுறீங்கள? ஒரு கிராமத்துக்காரன் கண்டா பயப்படுறியா இல்லையா? பயம் வந்துடுதுல. நான் பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரேன்னாரு. ஆமாப்பா, நான் என் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். உங்க அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன், நீ கோடீஸ்வரன் இருக்குத. உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தாரு. உடைய ட்ரெஸ்ல மட்டும் 8000 கோடி இருக்குது, 8000 கோடி இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல 8000 கோடி வச்சுட்டு இருக்கிற நீ. பென்ஸ் பஸ்ல வரலாம், ஹெலிகாப்டர்ல வரலாம், தனி விமானத்தில் கூட இப்ப போயிட்டு இருக்கிறேன். நான் அப்படித்தான் வர முடியும், என்னுடைய நிலைமை அப்படித்தான். நாட்டு நடப்பு பேசுனா, நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ்ஸை பத்தி பேசிட்டு இருக்க. பரவாயில்ல, இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி.